ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ரெடிமேட் இன்ஸ்கர்ட், அதாவது உள் பாவாடையில் உயரம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அளவு பாவாடை பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலர் பாவாடை தான் நமக்கு அளவு பாவாடையாக கொடுத்துருக்காங்க. நம்ம சரி பண்ணுற பாவாடை பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் பாவாடையை தான் நம்ம உயரம் நம்ம குறைக்க போகிறோம். அதை எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பிரில் வச்சுருக்காங்க. அதனால இந்த பிரில் அவங்களுக்கு பிடிக்கலை. அதனால் அதை கட் பண்ணிவிட்டு தைச்சி தர சொல்லியிருக்காங்க. நம்ம கட் பண்ணாமல் நம்ம தைக்கலாம். பிரில் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணாமல் கூட அப்படியே உள்பக்கமாக மடிச்சு விட்டு நம்ம தைக்கலாங்க. இது அவங்களுக்கு இந்த பிரில் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த உயரத்தை நம்ம அளந்து பார்த்துட்டு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவை நம்ம கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்க போகிறோங்க. இப்போ அளவு பாவாடை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளந்து பார்த்துக்கலாம். இதில் அளவு பாவாடையில் உயரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 34 இன்ச்சு உங்களுக்கு இருக்குது. கரெக்ட் அளவு பார்த்தீங்கன்னா 34 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி நம்ம சரி பண்ணுற பாவாடை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளந்து பார்க்கலாங்க. இந்த பாவாடையிலையும் நம்ம உயரம் அளந்து பார்த்துக்கலாம். எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளந்து பார்த்தா தான் நம்ம எவ்வளோ குறைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பாவாடையை நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் 38 இன்ச்சு இருக்குங்க. அதில் உங்களுக்கு 34 இன்ச்சு இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 38 இன்ச்சு இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு நமக்கு அதிகமாக இருக்குங்க. அதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அளவை மார்க் பண்ணிக்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உள்பாவாடையை நல்லா அகலமாக விரித்து போட்டுக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் பாவாடையை நல்லா நீட்டாக விரித்து போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் போட்டுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க. நீங்கள் டைரெக்டாக அளவு பாவாடையை நீங்கள் மேலே போட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாங்க. இல்லை அப்படின்னா டேப் வச்சு அளந்து பார்த்துட்டு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது 4 இன்ச்சு போல் இருக்குது. கரெக்டாக 3 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணால் சரியாக இருக்குங்க. 3 இன்ச்சு நமக்கு அதிகமாக இருக்குது. இப்போ கரெக்ட் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. நம்ம 3 இன்ச்சு வர மாதிரி அளந்து பார்த்து மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி அந்த லாஸ்ட் வரைக்குமே நம்ம 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணுங்க. தையல் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. கீழே மார்க் பண்ணிவிட்டு அந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம 1 இன்ச்சு வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. மேலே மார்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாவாடையோட கரெக்ட் அளவு நம்ம மார்க் பண்ணுறோங்க. அதுக்கடுத்து கீழே நம்ம மார்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தையலுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 2 மார்க்கிங்கையும் நம்ம இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம பாவாடையில் நம்ம மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, மேலே மார்க் பண்ணியிருக்கோம். அதை கட் பண்ணாமல் கீழே நம்ம தையலுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ பாவாடையோட உள் பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணலையே உள் பக்கமாக பாவாடையை திருப்பி எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வெளிப்பக்கமாக மார்க் பண்ணனால அந்த அளவு தெரியலை. அதனால் உள்பக்கமாக திருப்பி விட்டு திருப்பி நம்ம 1 இன்ச்சு போல் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ மடித்து அடிக்கிறதுக்கு நம்ம கிளாத் விட்டுருக்கோமோ அந்த அளவு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. நான் உங்களுக்கு வெளிப்பக்கம் நான் மார்க் பண்ணிட்டேன். அதனால் திருப்பி உள்பக்கமாக திருப்பி விட்டு திருப்பி நான் மார்க் பண்ணுறேன். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணலையே உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கிளாத்தில் எப்படி மடித்து தையல் போடணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு போல் கிளாத்தை மடிங்க. திருப்பி அதையும் 2ஆக ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி வந்துடுங்க. நம்ம பொடிசாக தான் நம்ம மடித்து தைக்கணும். பாவாடை பார்த்தீங்கன்னா பொடிசாக வர மாதிரி நம்ம மடித்து தைக்கணுங்க. ரொம்ப பெருசாக தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. பார்ட்டி பாவாடை மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி பொடிசாக நம்ம மார்க் பண்ணதுக்கு அளவாக மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம். மடித்து தையல் போட்டுட்டாங்க. உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணையில் கரெக்டாக உங்களுக்கு அந்த இடம் முடிஞ்சது அப்படின்னா நம்ம கரெக்டாக மடித்து நம்ம தையல் போட்டிருக்கோம். பாருங்கள், 2 ஜாயிண்ட்டுமே கரெக்டாக உங்களுக்கு சேர்ந்து வந்திருக்கு.
இந்த மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக தைச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ரெடிமேட் இன்ஸ்கர்ட் நீங்கள் கடையில் வாங்குனீங்க அப்படின்னா உயரம் அதிகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம தைச்சி எடுத்துடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக தைச்சிருவாங்க. ரொம்பவும் ஈஸியான வழியில் பாவாடையோட உயரத்தை வந்து நம்ம சரி பண்ணியிருக்கோங்க. பாருங்கள், 2 பாவாடையுமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரெண்டுமே ஒரே அளவில் வர மாதிரி நம்ம தைச்சி எடுத்திருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.